இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம் என்கிற தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. பொதுவாகவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுக என்று சொன்னாலே ஒரு ஊழலுடைய ஊழல் கட்சி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஊழலில் கோடி கோடியாக குவித்தவர்கள். பொதுவாகவே ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்படுதுன்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். ஸோ அந்த வகையில ஊழல் செய்தவர்களுக்கு ஒரு சரியான பாடம் என்ற வகையில இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. எனவே இது முக்கால்வாசி அமைச்சர்கள் 1 by 1 அதாவது ஒருவர் பின் ஒருவரா சிறைக்கு செல்லுகின்ற ஒரு நிலை வரும். இப்போ விக்கெட் ஒன்று விழுந்திருக்கு, அடுத்த விக்கெட் இன்னும் சில நாட்கள்ல விழுகின்ற ஒரு நிலை தான் நிச்சயமா வரும். திரு ஜெயக்குமார், ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறார், இன்னும் தீர்ப்பு வரல. அதே போன்று சிட்டிங் அமைச்சர்கள் மேலும் 3 மீதான வழக்குகள் என்பது மீண்டுமா நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இப்போ சிட்டிங் அமைச்சர் தான் சொன்னேன் இல்லைங்களா, அது இப்போ சிட்டிங் அமைச்சர் மேல தானாக முன் ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஊழல் செய்தவர்கள் அந்த ஊழல் செய்த அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அதாவது நீதிமன்றம் ஒரு விசாரணைக்குள்ள விஷயத்துல நான் இப்ப தீர்ப்பு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் நிச்சயமாக இவர்கள் உயர்நீதிமன்றம் தாமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்க நிலையில உச்ச நீதிமன்றம் ஊழல் விஷயத்துல ஒரு மிகவும் ஒரு அதாவது ஒரு கண்டிப்பாக இருக்கின்ற நிலையில கண்டிப்பா அந்த வகையில பார்க்கும்போது ஒரு எல்லோருமே ஒரு சிறைக்கு செல்லுகின்ற வகையில் தான் சிட்டிங் அமைச்சர்களுக்கு, அதாவது தற்போதைய அமைச்சர்களுக்கு நிச்சயமாக விரைவிலே வரும். அதனால நான் சொன்ன ஆரம்பத்துல ஒரு விக்கெட்டா விழுற நிலைமை தான் நிச்சயமா வரும். அதாவது திமுக ஜெயில் காலம் அது. இப்போ திமுக அமைச்சர்கள் மேல அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படிங்கிற அதே நேரத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் இதே மாதிரியான வழக்குகள் நிறைய இருக்கு. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய வழக்குகளும் இருக்கு. அதற்கும் அதே மாதிரியான ஒரு வரவேற்பு அல்லது அந்த வழக்கை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கீங்களா? அதாவது இப்போ வழக்கிலிருந்து வழக்கு போறதுனால யாரும் அஞ்ச போறது இல்லை. அதனால வழக்கு நாங்க நிச்சயமா எதிர்கொள்வோம். அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தது என்ற அடிப்படையில இப்போ ஆளுங்கட்சி இன்னைக்கு ஊழல் திறத்திருக்க நிலையில இந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமா நான் சொல்ல முடியும். அதாவது 1 by 1 ஜெயிலுக்கு போற நிலைமை தான் வரும். அதனால எங்க மேல உள்ள வழக்குல நாங்க எதிர்கொள்வோம். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இல்ல, அப்படி அதை பார்க்க வேண்டிய தேவை இல்லைங்கிறீங்களா? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான அந்த வழக்குகள்லாம் அப்படி இதை ஒப்பிட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறீங்களா? இல்ல, நாம இப்ப ஏற்கனவே நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நாங்களே சொல்லிட்டோமே. சரி, வழக்கு போடப்பட்டிருக்கு, வழக்கை எதிர்கொள்ளுன்னு சொல்லிட்டோம். அதனால வழக்கு எதிர்கொள்றதுதான் நாங்க ஆணித்தரமா சொல்றோம்ல. வழக்கு சொல்லிட்டு நாங்க அதுல ஓடி ஒளியில. அதனால வழக்கை நிச்சயமா எதிர்கொள்வோம். நம்மோடு பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இந்த ஊழல் எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை நோக்கத்திலே எங்களுக்கு அதிமுக திமுக எந்த வித்தியாசமும் இல்ல, குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், சிறைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை பெறணும், சிறைக்கு செல்லணும். அது எல்லோரும் சட்டத்துல தெளிவாக தான் இருக்கு. அது என்ன இவரு சொல்றது, அது எல்லாரும் தான். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால எங்களை பொறுத்தவரை என்னன்னா எங்க மேல போடப்பட்ட வழக்குகள் ஒரு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், பொய் வழக்குகள் என்ற அடிப்படையில் நாங்க நீதிமன்றத்தை எதிர்கொள்வோம். ஸோ நீதிமன்றத்தை எதிர்கொள்ளும் சொல்லிட்டேன்னா இப்போ எப்படி நான் போய் ஒரு நீதிபதியினுடைய அந்த விவகாரத்துல போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல போய் நான் தலையிட முடியும்? நம்ம இப்படித்தான் தீர்ப்பு வரும், இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. எங்க மேல போட்ட கேஸுக்கு நாங்க எதிர்கொள்வோம். இல்ல, இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல திரு பொன்முடி உள்ளிட்டோர் மீது இதே மாதிரி லஞ்ச வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு போடும்போது அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட் தானே சொன்னாங்க. அதுதாங்க நீங்க அனுமானத்துல சொல்றீங்க. இப்ப அது இல்ல, அனுமானத்துல சொல்லல. நீ அதிமுக ஆட்சி காலத்துல 2011 காலகட்டத்துல இது மாதிரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக வழக்கு தொடரும் போது அவர்கள் சொன்னது என்ன? இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தானே?
அதுதாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது மடியில கனம் இருந்தது, அதனால மாட்டினாங்க. நாங்க மடியில கனம் இல்ல, அதனால நாங்க வந்து எதிர்கொள்ளும் சொல்றோம். இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆச்சா? இப்போ திரு பொன்முடி கேஸ்ல இப்ப ஊர்ஜிதமாச்சா? அதுதான் சொல்ல வந்தேன். இது இது முன்னாள் அமைச்சர்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்றீங்க உங்க அதிமுக? நீங்க இப்படி கேட்டா அப்படி சொல்றீங்களா? நான் வந்து எங்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து மேல போடப்பட்ட வழக்க நாங்க எதிர்கொள்வோம். ஓகே, அப்படிதான் நான் வந்து தெளிவா சொல்ல முடியும். சரி, புரியுதுங்களா? ஓகே. இப்பவே போய் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி நான் சொல்ல முடியும்? நானு தைரியமா எதிர்கொள்வோம் தான் சொல்றோம். சரி, மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.